நமது வெற்றி வேட்பாளர் மு ஜெகதீஷ் சந்தர் அவர்கள். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு கூடியிருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பொறுப்பானவர்களுக்கும் மற்ற இந்த கூட்டத்தை ரோடோரங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மற்ற கட்சியினர்களுக்கும் எங்களுக்காக வாக்கு செலுத்தலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் ஆனால் இப்போ செலுத்துறதுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி, புரட்சி வாழ்த்துக்கள். எல்லாருமே கூட்டணியை முடிச்சிட்டாங்க. பொட்டி அடுத்தது எவ்வளோ சீட்டுன்ற விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு உறுதி ஆயிடுச்சு. வேட்பாளரை திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி அறிவித்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும், அதாவது பெரிய பெரிய ஊடகங்கள்ல இதுவரைக்கும் வந்ததில்லை. இன்னைக்குதான் முதல் முறையாக ஒரு பதிவு வந்திருந்தது. அதுலயும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு ஜெகதீஷ் சந்தர் 4வது இடத்துல தான் வச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்பயாச்சும் 4வது இடத்துக்கு கொடுத்திருந்தீங்க. ஆனால் இங்க உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யார் யார் போட்டிடுறாங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பக்கத்துல சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய காங்கிரஸின் புது வேட்பாளர், அது யாருன்றதை அவங்க அறிவிச்சுட்டாங்க. உறுதியாகட்டும், வரட்டும். அடுத்தது ஆட்டத்துல எப்பயோ அவுட் ஆயிட்டு ரிட்டையர்ட் அவுட் ஆன தேமுதிக, அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்கெல்லாம் நமக்கு போட்டின்னு சொல்லும் போது ரொம்பவே மனசு கஷ்டமா தான் இருக்குது. பாவம், அவங்களை எப்போதான் எவ்வளவுதான் நம்ம போட்டு அடிக்கிறது. அடுத்தது 3வதாக பாஜக. இப்போ நமக்கு போட்டின்னு சொல்லக்கூடியதுல 2 பேர் ஏற்கனவே அவுட்டு. அவங்க யார் யாரு எங்க இருக்காங்கன்னே தெரியாது. கட்சியும் காணும், கம்பமும் காணும். ஆனா தலைமை மட்டும் தான் இருக்கு. பொட்டியை வாங்கிட்டாங்க. பொதுமக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்கிறாங்க. அவங்க எடுத்திருக்க சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் எடுத்திருக்க வாக்குகளும் வச்சு பார்த்தா நம்ம ஏற்கனவே 2வது இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில நடக்கக்கூடிய போட்டி நாம் தமிழர் வெர்சஸ் காங்கிரஸ் தான். மற்றவங்க எல்லாம் வேடிக்கை தான் பார்க்க போறாங்க. இந்த ஐபிஎல்ல மேட்ச் ஃபைனல்ஸ் கிட்ட போகும்போது 3வது 4வது போட்டிக்குன்னு ஒரு போட்டி நடத்துவாங்க. அது தேமுதிகக்கும் பாஜகக்கும் நடக்கட்டும். இங்க இந்த மேட்சை யாரு ஜெயிக்க போறாங்கன்றது நாம் தமிழருக்கும் காங்கிரஸ்க்கும் தான் இங்க நடக்க போகுது. அதனால உறவுகள் எல்லாரும் இதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காம இந்த 40 தொகுதிகளிலுமே பார்க்கும்போது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி தான் களம் நாம் தமிழருக்கு ரொம்பவே சிறந்த களமாக இருக்குதுன்றதை நம்ம அதை நினைவில் கொண்டு அண்ணன் அறிவித்த அந்த தங்க காசை வாங்கி இங்க இருக்கக்கூடிய மாவட்ட மண்டல செயலாளருக்கு ஐயாவுக்கு ஒன்றும், மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாரு கழுத்துலயும் ஒரு தங்க மாலை, தங்க காசை போடணும்ன்றதுக்காக இந்த உறவுகள் எல்லாருமே நீங்க கடுமையாக உழைக்கணும். இதை விட்டால் நமக்கு வேற வாய்ப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் காங்கிரஸ், தேமுதிக, பாஜக. இதுல காங்கிரஸே ஏற்கனவே டொக்கு தான். இதே திமுக கூட பரவாயில்ல. காங்கிரஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதுல ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுத்ததுல நம்ம சித்தப்பா மாமா திமுக காரங்களா ரொம்ப காண்டுல இருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே வழக்கமா செய்யக்கூடிய உள்ளடி வேலையை செஞ்சுடுவாங்க. இது நம்ம வெற்றிக்கு இது ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. இதுதான் இப்ப இருக்க இங்க நடந்துட்டு இருக்க ஒரு தேர்தல் நிலவரம். இது 4 முனை போட்டியான்னு கேட்டா கிடையாது. இங்க நடக்கிறது வெறும் 2 முனை போட்டி தான். நாம் தமிழர் வெர்சஸ் காங்கிரஸ். இதுதான் முக்கியமா நீங்க எடுத்துக்கணும். இதுதான் உண்மையும் கூட. சரி, இது பொது பிரச்சனையா இருக்கட்டும். இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசணும். எல்லாரும் ரொம்பவே பரிச்சயமான இந்த மண்ணின் மைந்தர் என்று நான் கண்டிப்பா சொல்லிக் கொள்ளலாம். ஏன்னா என் பிறந்த ஊரு பக்கத்துல இருக்க சந்திரபாக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். இங்க இருந்து 3 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஆண்டார்குப்பமுக்கும் சந்திரபாக்கத்துக்கும் பஸ். நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த பகுதியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு இளைஞர். இது இல்லாம என் தாத்தா பாட்டி எல்லாம் பிறந்ததெல்லாம் மேலூர் தான். அதுக்கு முன்னாடி தலைமுறை திருவெற்றியூர். இந்த மண்ணின் வட சென்னை திருவள்ளூருக்கு ஒரு மண்ணின் மைந்தன் என்று சொல்லக்கூடியனா எனக்கு அதுக்கான அதிகபட்ச குவாலிபிகேஷன் இருக்கிறதா நான் தனிப்பட்ட முறையில நம்புறேன். இந்த மண்ணில என்னென்ன பிரச்சனைன்றதை அவங்க லாஸ்டா ஒரு நாள் மழை படிச்சுட்டு போவாங்க. இது வரைக்கும் இந்த இடத்திற்கு மழையினால 3 வாட்டி நான் வந்துட்டு போயிருக்கேன். எங்க பொறுப்பாளர்கள் வரும்போது நானும் ஒரு உறுப்பினராக இங்க வந்திருக்கேன். கடந்த 3 ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்தால் நாங்க வரக்கூடிய முதல் இடம் மணலி புதுநகர் தான். இப்போ போன வருஷம் இந்த நிஜான் புயல்ல பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் போட்ல சாப்பாடுலாம் கொடுத்தாரு. என்னன்னு, நான் போட்ல ஸ்விக்கி சுமாட்டோ மாதிரி நான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க சுத்தி இருக்க எந்த பகுதியிலும் நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த குறிப்பிட்ட தெருவில் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க மறக்க கூடாது. ஓட்டு போடும் போது
உங்களுக்கு காங்கிரஸ்க்கு போடலாமா இல்ல வேற யாருக்கா போடலாமா நினைக்கும் போது நீங்க இந்த நிப்ஜான் புயலுக்கும் அதுக்கு முன்னாடி அந்த வெள்ளத்துக்கும் எப்படி வேட்டியை தூக்கிட்டு போனீங்கன்றத மறந்துடாதீங்க. அக்காங்கெல்லாம் எப்படி போனாங்கன்றத மறந்துடாதீங்க. அண்ணன் முன்னாடி சொன்னாரு, என்னப்பா இந்த மழைக்கு திமுக காரன் எவனும் வரலையான்னு கேட்டிருந்தாங்க. பாவம் அவங்க வீடே தண்ணியில இருக்கும்போது அவங்க எப்படிங்க வெளியே வருவாங்க? ரெண்டாவது, வெளியே வந்தா நீங்க சும்மா விடுவீங்களா? ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீங்க துப்புல அவங்க பாவம் காணாம முழுகிடுவாங்க. இதனாலதான் அவங்க வரதில்லை. நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க மழை பெஞ்சது, அதுவும் சென்னையில ஏன் அந்த ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் வரல அப்படின்னா அவங்க வீடும் இதே அவங்க பண்ண ஊழல்னால அவங்க வீடும் முழுகி இருந்தது, வர முடியல. ரெண்டாவது, வந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நாங்க காலரை தூக்கிக்கிட்டு நாங்க ஒரு பொருளை நிவாரணத்தை கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் அந்த நிவாரணத்தை கொடுக்கலாமானா முடியாது. ஏன்? இந்த பிரச்சனைக்கான காரணமா இருக்கிறது அவங்கதான். நீங்க சும்மா விடுவீங்களா? கேள்வி கேட்பீங்க, தூக்கி மூஞ்சில வீசுவீங்க. நிறைய இடத்துல நடந்தது. நிவாரண பொருட்களை கொடுத்த ஆளும் கட்சிக்காரர்களுக்கு பொதுமக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியும், தூக்கி மூஞ்சிலே வீசிட்டு போனாங்க. இதுதான் உண்மை. இந்த பிரச்சனை இங்க ஏன் இந்த தண்ணி சேருது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கொசத்தலை யாரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எப்பவுமே பேசக்கூடிய விஷயம் தான். இந்த பள்ளிப்பட்டில இருந்து ஆரம்பிச்சு 800 வரைக்கும் இந்த பயணிக்கக்கூடிய கொசத்தலை யாரு? இதை சுத்தி நடக்கக்கூடிய நீர் வள திருட்டு. நீங்க சாதாரணமா இந்த விச்சூர் தானே, விச்சூர்ல தண்ணி எடுத்தா இங்க இருக்கிற மணலி புதுநகருக்கு என்ன நீங்க யோசிச்சுட்டு போயிடுவீங்க. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான். மெட்ராஸ்ல இருக்க மொத்த லாரியும் விச்சூர்ல தான் ஓடிட்டு இருந்தது. அது எந்த கட்சின்னு கிடையாது. இந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியா இருந்தாலும் மாற்றம் ஒன்றும் பெருசா நீங்க குறைச்சி இடம் போட்டுறாதீங்க. அப்போ தண்ணி எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க? வறண்டு போயிடும். வறண்டு போனோன்னு என்ன ஆகும்? அடுத்த வருஷமே லே அவுட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வித்துடலாம். லே அவுட்டை போட்டு வித்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க? நாங்கள் மீண்டும் இங்க ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லேண்டு இருக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு மிரட்டியே ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல தண்ணி அடைச்சிட்டாங்களா? தண்ணி இல்லாம போச்சா? வீடு கட்டிட்டானா? அடுத்து என்ன ஆகும்? அங்க நிக்க வேண்டிய தண்ணி நிக்குமானா? நிக்காது. அடுத்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். இப்போ மழை பெஞ்சு தண்ணி வரும்போது நீங்க பாத்திருப்பீங்க, அப்போ ஆண்டு கொண்டிருந்த சிஎம் அவர்களின் ஆபீஸ்குள்ளேயே தண்ணி போச்சு. சிஎம் ஆபீஸ்ன்றதுனால தண்ணி போகாதனால போகாமலாம் இருக்காது. கவுன்சிலர் வீட்டுக்குள்ளேயும் போகும், சிஎம் வீட்டுக்குள்ளேயும் போகும், எம்எல்ஏ வீட்டுக்குள்ளேயும் போகும். அப்போ நீங்க மொத்த இடத்தையும் லே அவுட் போட்டு ஏத்தி வித்துட்டீங்கன்னா தண்ணி ஓடுறதுக்கு ஒரு பாதை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நீர்நிலைகளை தொடர்ந்து மக்கள் ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் ஆக்கிரமிச்சுட்டே தான் இருக்காங்க. இதுல 2 கட்சியும் சலித்தவர்கள் அல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க நீர்நிலையை ஆக்கிரமிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, மழை பெய்து தண்ணி அந்த இடத்துல ஊறி அங்க விவசாயம் பண்ணணும். என்ன பண்ணாங்களா? விவசாயத்தை விட்டு வெளியே வந்துட்டுமே நீங்க நினைச்சுக்கலாம். ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது. இங்க ஐயா திருவள்ளுவர் சிலையை வச்சிருக்கீங்க, நீரின்றி அமையாது உலகு. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. தண்ணி அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, அது உங்களுக்கு என்னன்றது தெரியும். மத்த இடத்துல இருக்கவங்களுக்கு வேணும்னா மழை வெள்ளம்ன்றது சாதாரண விஷயமா இருக்கலாம். மணலி புதுநகர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி அதிகமா இருந்தா என்ன பிரச்சனைன்றது தெரியும். ஒரு பக்கத்துல தண்ணி அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. இல்லைன்னா ஏன் பிரச்சனைன்னு கேளுங்க. இப்போ நீங்க எல்லாருமே நான் சின்ன வயசுல எல்லாம் கிரிக்கெட்லாம் இந்த பக்கத்துல சுத்தி ஆடிட்டு இருக்கும்போது ஊர்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிணறு இருக்கும். கிணத்துல போயிட்டு அப்படியே வாலியை போட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடுவோம். இப்ப போனா அப்படி கிடையாது. நீங்க போனா கேன் வாட்டர் தான் குடிக்கணும். அந்த கேன் வாட்டர் சுத்தமா இருக்கானா? கிடையாது. சரிங்க, கேன் வாட்டர் நம்பி குடிச்சிடலாமான்னா அதான் பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த கேன் வாட்டர்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில கேன் வாட்டருக்கு தடை செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா 500 TDSக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு, அந்த அளவுக்கு கீழே நீங்க தண்ணியை சுத்திகரிக்க கூடாது. அப்படி சுத்திகரிச்சீங்கன்னா தண்ணியில இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் போயிடுது. அப்போ நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி வெறும் சக்கை தான். அதனால உங்களுக்கு நன்மையே கிடையாது. அப்போ அதுக்கு கம்மியா சுத்திகரிச்சீங்கன்னா அது தண்ணியே கிடையாது, திரும்ப ஒரு அழுக்கு தண்ணியா தான் இருக்கும். அதிக சுத்திகரிச்சாவும் கெடுதல், சுத்திகரிக்கலனாலும் கெடுதல். அப்போ டெல்லியில இருக்க ஒரு மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது நம்ம வீட்டுல நல்ல தண்ணி இப்ப சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஒரு வாழ்க்கை முறை அமைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, RO பிளான்ட். இதுல குடிக்கக்கூடிய தண்ணி உங்களுக்கு நல்லது அல்ல. உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்க புள்ள 30-45 வயசுலயே நோய் செத்து போயிடும். இதுதான் உண்மை. இதை உணர்ந்த அரசு, டெல்லி அரசு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காங்க. RO பிளான்ட்டை தவிர்க்கவும் 2019லயே போட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஆனால் இப்ப நம்ம இந்த குடிநீர்ல நீர் வளங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு எங்க போய் நின்று இருக்கோம்னா RO பிளான்ட் கிட்ட போய் நின்று இருக்கோம். டெல்லியில இருக்கிறவங்க RO பிளான்ட் கிடையாது. குடிச்சா கெடுதல்னா மெட்ராஸ்ல இருக்க என்ன குடிச்சா மட்டும் என்ன நன்மையாக இருக்க போகுது? அதை மக்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ RO பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை நீங்க குடிக்க முடியாது. இவங்க வச்சிருக்க தண்ணியை குடிச்சோம்னா அடுத்த நாளே செத்துருவோம். ஓகே, மணலி இந்தியாவிலேயே அதிக பொல்யூட்டட், அதாவது மாசு கட்டுப்பாடு இல்லாமல் மாசற்ற கிராமமாக 2008லயே அறிவிச்சிட்டாங்க. 2008லயே மணலி
மணலினா அந்த மணலி கிடையாது, இதுவும் மணலி தான். அங்க ஒரு கேஸ் லீக் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துல இங்க வந்துரும். அது அடுத்த 5வது நிமிஷம் ரெட் ஹில்ஸ் வந்துரும். 6வது நிமிஷத்துல இங்க வந்துரும், மாதவரம் போகும். 5 நிமிஷம் தான் மொத்த மெட்ராஸும் போய் சேர்ந்துரும். அப்ப நீங்க வந்து இதை சாதாரணமா குலைச்சு எடை போடாமல் இது ஏன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவங்க ஒரு பக்கத்துல வந்து வளர்ச்சின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காங்க. வளர்ச்சினால இங்க எத்தனை பேர் சிபிசில போய் சேர்ந்தீங்க, எத்தனை பேர் இந்தியன் ஆயில சேர்ந்தீங்க, எத்தனை பேர் எம்எஃப்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? கிடையாது. எல்லாமே கூலி தொழில தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், இல்ல கான்ட்ராக்ட்ல போயிட்டு இருப்போம். யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்து நீங்க இருந்தீங்கன்னா திமுக ஓட்டு போடலாம், இல்ல காங்கிரஸ் ஓட்டு போடலாம். அதனால யாரும் நம்ம வேலை பார்க்கறது கிடையாது, வடக்கம் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த தொழிற்சாலைகள் சொல்லிட்டு ஒரு வளர்ச்சின்ற ஒரு மாயை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லல. அதுக்கு மாற்றாக நீங்க நீர்நிலைகள் வந்து நீங்க தொடர்ந்து ஆக்கிரமிக்கும் பட்சத்தில் நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம இப்ப பெங்களூர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அது போய் அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு கேன் எடுத்துட்டு போயிட்டு அண்ணே 1 லிட்டர் தண்ணி கொடுங்க 50 ரூபாய்க்கு வாங்குற நிலைமை கண்டிப்பா வந்து நிக்கும். குடிக்கிறதுக்கே தண்ணி கஷ்டம்னா அப்புறம் குளிக்கிறதுக்கு அது மத்ததெல்லாம் பத்தி யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகத்தை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். இந்த ஜோக்கர்னு ஒரு படம் இருந்திருக்கும். அந்த படத்துல எப்பவுமே ஒரு பஞ்ச் டைலாக் மரண மாசம் வச்சிருப்பாங்க. இந்த நாட்டுல வாழ்றதுக்கு தான் வழி இல்லைன்னா பேல்றதுக்கும் வழி இல்லைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்போ நீங்க சாப்பிடறதுக்கு மட்டும் தண்ணி தேவையில்லை, எல்லாத்துக்குமே தண்ணி தேவை. அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பறையை வச்சு எடுத்துப்பட்டிருக்க ஒரு தேசிய விருது பெற்ற படத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்கு, அப்புறம் குளிக்கிறதுக்கும் பிரச்சனையா வரும், அப்புறம் எல்லாத்துக்குமே பிரச்சனையா வந்து நிற்கும். இங்க இருக்க மக்கள் நீங்கள் வந்து வாக்கு போடும்போது யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து எப்படி ஜெயிப்பீங்க எல்லாம் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள், என் நண்பர்களும் கேட்கக்கூடியதான். நீங்க எப்படி இப்ப ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், இந்த விரலை எடுத்துட்டு போயிட்டு தேமுதிக நோ, பிஜேபி நோ, அடுத்தது காங்கிரஸ் நம்ம இனத்தின் எதிரி நோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சின்னத்தை நீங்க தேடி கண்டுபிடிச்சு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க இந்த வாட்டி எம்பி ஆக போறோம். எம்பி ஆனா என்ன பண்ணுவோம் நீங்க கேக்குறீங்களா? கண்டிப்பா பஞ்சாப்ல அங்க பஞ்சாப் சிங்கங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இந்த பிஜேபி வல்லரசை எதிர்த்து அவங்க 3 சட்டம் போட்டிருந்தாங்க. அந்த 3 சட்டத்தையும் ஒரே ஒரு தனி மாநிலமாக, அதுவும் அரசாங்கம் போராடல மக்கள் புரட்சியாக கொண்டு போயிட்டு அந்த சட்டத்தை தூக்கி போட வச்சிருந்தாங்க. ஏன்னா அவன்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நம்முடைய மரபணை கொண்டிருக்கும் தமிழர்கள் தான். பஞ்சாப்ல இருக்கவங்களும் சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடிய உறவுகள் தான் பஞ்சாப் சிங்கங்கள். அது நம்ம ரத்தம் தான் அங்க இருந்து கர்ஜிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த திராவிட சூழ்ச்சியால் இங்க வந்து நம்மளுடைய மரபணு நம்ம வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதை மறந்துட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் வந்து இந்த முறை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்தை தேடி நீங்கள் வாக்கு போடுங்கள். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இருந்தவர்கள் என்ன பண்ணார்கள் என்று கேட்டு பாருங்கள். அப்போ கண்டிப்பா உங்களுக்கே ஒரு தெளிவு வரும். நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி எங்க நீங்க என்ன பண்ணுவீங்களா இல்ல வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா மாற்றத்தை பண்ணி கொடுப்போம். இந்த கூட்டம் சேர்ந்துருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா 10,000 பேர் பல்லாவரத்துல சேர்ந்திருந்தாங்க. ஒரே ஒரு வாட்டர் பாட்டில நீங்க அங்க பாத்திருக்க முடியாது, கோழிக்கறி பிரியாணி பாக்கெட்டை பார்த்திருக்க முடியாது. ஒரு ஒரு இந்த இந்திய வரலாற்றிலே 10,000 பேரை காசே கொடுக்காம சேர்க்க முடியும்னா அது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் முடியும். இது ஒண்ணுங்க. கடைசியான விஷயம், இப்போ 31,000 வாக்குகளை பெற்று நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கோம். ஏன்னா மத்தவெல்லாம் காசு வாங்கிட்டு ஜெயிச்சா, நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, சூதாட்டம் பண்ணா டிஸ்குவாலிஃபைடு, மேட்ச் போடுறான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா டிஸ்குவாலிஃபைடு. நீங்கள் காசையும் இந்த போதைப் பொருட்களையும் மது பாட்டல்களையும் கொடுத்து ஜெயிச்சிருக்க வெற்றி எல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது. போன தேர்தலையே நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். காசே வாங்காமல் அதிக வாக்கை பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றவெல்லாம் காசு கொடுத்து வாக்குகளை வாங்கினவர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சின்னம் என்னன்றதை அண்ணா அறிவிச்சிருவாரு. 26ஆம் தேதி வரும். சின்னம் பிரச்சனை இல்லை, நம்ம எண்ணம் தான் முக்கியம் என்பதை மனதில் கொண்டு நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை தேடி வாக்களித்து வெற்றி பெற செய்து இந்த பார்லமெண்டத்தில் திருவள்ளூர் பார்லமெண்ட் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.